இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு இந்த பதிவுல ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவை பத்தி தாங்க பார்க்க போறோம். மிகுந்த சுவையும் சத்தும் நிறைஞ்ச உளுந்துல கார வடையும் இனிப்பு வடையும் செய்யலாம். இன்னைக்கு கருப்பு உளுந்தை உடைச்சி தோல் நீக்கி வடை செய்ய போறோம். பருப்பு வகைகள்லயே அதிகமான புரதச்சத்தை கொண்டது உளுந்து தான். அது மட்டும் இல்லாமல் உளுந்துல நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்துன்னு உடல் இயக்கத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது. உளுந்து உடைக்கும் போது தோல் சுலபமாக வரத்துக்காக கடலெண்ணெய் பூசி 2 நாள் மூடி வச்சிருந்து 1 நாள் வெயிலில் போட்டு உடைக்க போகிறோம். எண்ணெய் பூசின உளுந்தை அப்படியே மூடி போட்டு 2 நாள் ஊற விடலாம். எண்ணெயில் ஊறின உளுந்த வெயிலில் காய போட்டுடலாம். வெயிலில் காஞ்ச உளுந்த உடனே உடைக்கும் போது பருப்பு நுணுங்கி மாவாயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நிழல்ல ஆற விட்டுறலாம். சிறுபருப்பை சலிச்சு எடுத்துக்கலாம். இது நாங்கள் ஆரிக்கல்னு சொல்லுவோம். இது பருப்பு உடைக்கிறதுக்காகவும் ஆரியம் சொல்லப்பட ராகியை மாவு அரைக்கிறதுக்காகவும் பயன்படுது. இதில் இன்னைக்கு உளுந்து உடைக்க போகிறோம். பருப்பு 2 உடைச்சு எடுத்துட்டோம். உடையாம இருக்கிற முழு பருப்பை சலிச்சு எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு முறை ஆரிக்கல்ல போட்டு இதை உடைச்சிக்கலாம். உடைச்ச உளுந்துக்கு மேலே இருக்கிற பொட்டு நீக்கிறதுக்காக செக்கில் போட்டு உலக்கால தீட்டும் போது அதுக்கு மேலே இருக்கிற பொட்டு பிரிஞ்சு வந்துடும். கடைகளில் கிடைக்கிற உளுந்துக்கும் நம்ம இப்படி உடைச்சி எடுக்கிற உளுந்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கடைகளில் கிடைக்கிற உளுந்துல பளபளப்புக்காக அதிக சத்துக்கள் கொண்ட உளுந்தோட மேல்புறத்தையும் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துடுறாங்க. இந்த உளுந்துல அந்த சத்துக்கள் அப்படியே இருக்கு. நம்ம தீட்டின உளுந்தை புடைச்சி எடுக்கும்போது பொட்டு நீங்கி உளுந்து தனியாக கிடைச்சிரும். உளுந்து உடைச்சி பொட்டு நீக்கி எடுத்துட்டோம். இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு விடுகதையை பார்க்கலாம். எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான், தண்ணீர் குடித்தால் இறந்து விடுவான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வடை செய்யறதுக்கு தேவையான உளுந்து ஊற போட்டுடலாம்.
இனிப்பு வடைக்கு தேவையான கருப்பட்டியை சீவி எடுத்துக்கலாம். அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்ச உளுந்தை எந்த வகையிலையாவது உணவில் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக இட்லி, தோசை, களி, கஞ்சி, வடைன்னு பல உணவுகள் செஞ்சு சாப்பிட்றோம். என்னோட சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வாரத்துக்கு 2 முறையாவது உளுந்த கஞ்சியோ இல்லை உளுந்து வடையோ செஞ்சு தருவாங்க. இனிப்பு வடைக்கு கருப்பட்டி சேர்த்து ஆட்டிக்கலாம். இன்னைக்கு இதில் 300 கிராம் உளுந்தும் கிட்டத்தட்ட 100லேருந்து 150 கிராம் கருப்பட்டியும் சேர்த்துருக்கோம். இனிப்புக்காக நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை, கருப்பட்டி எது வேணாலும் பயன்படுத்த முடிஞ்சாலும் அதிக சத்துக்களை கொண்ட கருப்பட்டியவே வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாங்கள் முடிஞ்ச அளவு பயன்படுத்துகிறோம். தேவைப்பட்டால் மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது. 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எங்கள் ஊருங்களில் தவறி கை கால் உடைஞ்சவங்களுக்கு சீக்கிரமாக எலும்பு கூடணுங்கிறதுக்காக உளுந்த ஊற வச்சு அதிக கால்சியம் கொண்ட கருப்பட்டியும் கூட போட்டு ஆட்டி சமைக்காமல் பச்சையாகவே சாப்பிட கொடுப்பாங்க. அப்படி செய்யும் போது சீக்கிரம் எலும்பு கூடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார வடைக்கு கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் பறிச்சுக்கிறோம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம். முருங்கை இலையில் வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இளமையாகவே வச்சுக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் நிறையா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ முருங்கை இலையை உணவில் சேர்த்துக்கலாம். கார வடை செய்ய தேவையான உளுந்து சேர்த்துக்கிறோம். இது ஒரு 300 கிராம் இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், உப்பு, நறுக்கி வைத்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை மற்றும் முருங்கை இலை, சீரகம், மிளகு, பெருங்காயம், இனிப்பு வடைக்கும் கார வடைக்கும் தேவையான மாவை ஆட்டி எடுத்துட்டோம். இப்போ வடை சுடலாம். கடலை எண்ணெய்,
சுவையான இனிப்பு வடை செஞ்சிட்டோம். கார வடை செஞ்சிடலாம். காரப்பலகாரமும் செஞ்சாச்சு. இனிப்பு வடையா அப்படியே சாப்பிட்டாலும் சுவையாக தாங்க இருக்கும். அது கூடவே பழம், நெய், சர்க்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கூடுதல் சுவையாக இருக்கும். இனிப்பு வடை செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.